ஓகே, ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா, நம்ம எக்ஸசைஸ் பார்த்துட்ருந்தோம். எக்ஸசைஸ் 5.1 வந்து போட்டுட்ருந்தோம் கரெக்டாக. ஐ திங்க் 19 கொஷின் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். இன்றைக்கி வந்து 20th கொஷின்லேருந்து பார்ப்போம். சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் கொஷின் படிப்போம். Is the function defined by f of x equal to x square, okay, x square minus sin x plus phi continuous at x equal to pi ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, see the function defined by f of x equal to x square minus sin x plus phi is continuous at x equal to pi. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன சொன்னேன், we need to check left hand limit and right hand limit, also ஃபங்க்ஷன் அட் தட் பாயிண்ட். இது மூணும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் சொன்னேன். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டாக என்ன பண்ணும், h tends to 0, அதாவது h tends to லிமிட் x tends to, ஒரு வேளை அந்த பாயிண்ட் வந்து எக்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்பர் லைன் போட்டோம்னா இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இந்த சைடு எக்ஸ் மைனஸ். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ்னால் பாசிட்டிவ், எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ். ஓகே, இப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து லிமிட் கிடைக்கும். புரியுதா? இந்த மாதிரி பண்ணி ஈக்குவல் ஆகிடுச்சுனாக்கா கண்டினியூவஸ்ன்னு சொன்னோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கொஷினும் அதே மாதிரி வச்சு சால்வ் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, கொஷின் வந்து இப்போ ஒரு 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கனாக்கா நீங்கள் அதே மெத்தடில் வச்சு சால்வ் பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்கு இதே விஷயத்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, நம்ம என்ன பண்ணுறது, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லிச்சு, f of x plus g of x, ஓகே, equal to p of x. ஓகே, என்ன சொல்கிறேன், f of x plus g of x equal to p of x. ஓகேயா, இப்போ ஒரு வேளை f of x கண்டினியூவஸாக இருந்து g of xும் கண்டினியூவஸாக இருந்தால் டெஃபினெட்லி p of x will be continuous. சரியா, ப்ராப்பர்ட்டியில் படித்தோம்ல, அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூட்டியில் a plus b, a minus b, a into b and a by bலாம் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த கொஷனில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை பார்த்தாலே தெரியுது அது என்னது, சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன். கரெக்டாக ப்ராப்பர்ட்டி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த கொஷினை மார்க்கை பொறுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேயா, ஒருவேளை வெயிட்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு f of xன்னு வச்சு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ வேறு விதத்தில் நம்ம போடலாம். என்னென்னா ப்ராப்பர்ட்டி நல்லா கவனிங்க. இதில் வந்து நான் ரெண்டு எடுக்க போகிறேன், f of x ஒன்று எடுக்க போகிறேன், இந்த f of xை நான் பிரிக்க போகிறேன். ஓகே, ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரிக்க போகிறேன். என்ன ஃபங்க்ஷன் நான் எடுக்கிறது என்னென்னா x square plus 5 minus sin x. ஓகே, ஸோ இதை பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுதா, இதை பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கா. ஸோ இதை வந்து f of x இருக்குல்ல, ஸோ அதனால் நான் என்ன எடுக்கிறேன்னா இதை நான் p of xன்னு எடுக்கிறேன், இதை வந்து g of xன்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பார்க்குறேன், இந்த p of x கண்டினியூவஸாக இருக்கான்னு பார்க்குறேன், அதே மாதிரி இந்த g of x கண்டினியூவஸாக இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, at x equal to pi, என்னது 22/7, இட் இஸ் அ ரியல் நம்பர். கரெக்டாக? ஸோ நவ் see இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள், இது என்னது, ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர் இஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன். கரெக்டாக, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு வந்திருக்கேன், பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணிப்பாங்க, LHSும் RHS எடுத்து கண்டினியூட்டி செக் பண்ணி பாருங்கள், டவுட் இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ இன் ஜென்ரல் பாலினாமியல் இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். சிமிலர்லி சைனும் வந்து கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். சரியாக பார்த்தோம்ல, சைனோட கிராஃப் வரைஞ்சோம் நம்ம, இட் வில் பி கோயிங் லைக் திஸ். கரெக்டாக? ஸோ சைன் இஸ் ஆல்சோ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். ஸோ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணால் ஆப்வியஸ்லி வாட் வில் வி கெட், வி வில் கெட் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ் அட் x equal to pi. ஏன்னா pi is a real number. This is true for all real number. This is also true for all real number, and hence f of x will be true for all real number. Okay, நான் இப்போ உங்களுக்கு சும்மா வாயால் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக ஆன்சர் ஷீட்டில் எழுதணும். ஓகே, இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தான், நீங்கள் எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் மார்க் வரும். நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டிங்கனாக்கா நீங்கள் 2 லைனில் முடிக்க வேண்டிய கொஷினை ஒரு 10 லைனாக காமிச்சு மார்க் வாங்கிட்டு போயிடுவீங்க. ஓகே, ஸோ எழுதுறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா?
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளியராக எழுதணும். எழுதுறதுனா ஒரு கதை எழுதக்கூடாது. லெட் கன்சிடர் f of x where x is a real number and consider this function. It is a continuous function since x square plus 5 is a polynomial function. ஓகே, அண்ட் சிமிலர்லி sin x is a continuous function. இந்த மாதிரி வேலிடான பாயிண்ட் எழுதணும். சரியா? சில பேர் கதை அடிப்பாங்க, அந்த கதையெல்லாம் அடிச்சிங்கனாக்கா மார்க் கிடைக்காது. ஓகே, இப்போ நான் சொன்னதை அப்படியே பாயிண்ட் எழுதுறீங்கன்னா இந்த 2 லைனை உங்களால் வந்து ஒரு 10 லைனை எழுதி மார்க் வாங்க முடியும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? இந்த கொஷின் புரிஞ்சில்ல? ஸோ இவ்வளோ தான். இதை வேணால் நீங்கள் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் வச்சா நீங்கள் இந்த கொஷினை போட்டுக்கலாம். நான் இப்போ அடுத்த கொஷின் போகலாம். 19 கொஷின் படிக்கிறேன் நான். ஷோ தட் 21 கொஷின் 19-20 ஓவரில் டிஸ்கஸ் த கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, கண்டினியூட்டியை செக் பண்ணணும். இப்போ தான் இந்த கொஷின் பார்த்தோம். sin x plus cos x, ஃபஸ்ட்டு sin x minus cos x and product of sin x into cos x. ஓகே, ஜஸ்ட் இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரியா? இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டினியூட்டி என்ன சொல்லிச்சு? நான் இது ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். நீங்கள் இதை வந்து ஸ்டேட்மெண்ட் போட்டு எழுதணும். கரெக்டாக? நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை எக்ஸ்ப்ளனேஷன் கம்ப்ளீட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் டேரெக்டாக எழுதுகிறேன். நீங்கள் தயவு செஞ்சு நோட்டில் எழுதுகிறப்ப ஸ்டேட்மெண்ட்டோடு எழுதுங்க. சரியா? ஸோ எப்படி எழுதணும்னு மட்டும் சார். இப்போ இது ஏன் கண்டினியூஸும் உங்களுக்கு கிளியராக தெரியும். sin xம் கண்டினியூஸ், cos xம் கண்டினியூஸ், hence it is continuous. சரியா? ஸோ இது எப்படி எழுதணும்னா, அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி we know that function g of x equal to p of x plus q of x. ஓகே, p of x plus q of x இப்படி எழுதுன ஷார்ட்டில் g equal to p plus q is said to be continuous if p of x is continuous and q of x is continuous. இந்த மாதிரி எழுதிட்டு now we need to check whether p is continuous. p is இந்த இடத்துல என்னது? sin x. We know that sin x is a continuous function for all real number and similarly cos x is a continuous function for all real number. Since both the functions are continuous, the resultant function f of x will be a continuous function for all real number. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கொஷனுக்கு எழுதணும். சரியா? இந்த கொஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தர வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக? ப்ளஸ்ஸு மைனஸு அண்ட் ப்ராடக்ட்டுக்கு நான் என்ன சொன்னேன்? ரெண்டுமே கண்டினியூவஸாக இருந்துச்சுன்னா டெஃபினெட்லாக அந்த ஃபங்க்ஷனும் கண்டினியூவஸ். ஒருவேளை ஒரு ஃபங்க்ஷன் இன்கண்டினியூவஸாக இருந்தால் கூட இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அப்ளை பண்ணி செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, சின்ஸ் இப்போ எல்லாமே கண்டினியூவஸாக வரதுனால we can directly write. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் எடுத்திருக்கேன். f of x equal to sin x by cos x. சரியா? f of x equal to sin x by cos x. ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக சொல்லிடுவீங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் கிடையாது. ஓகே, கண்டினியூவஸ் கிடையாது, டிஸ்கண்டினியூவஸ். ஏன்? ஒரு வேளை இந்த டினாமினேட்டர் வந்து 0 ஆகிடுச்சுன்னா திஸ் ஃபங்க்ஷன் வில் பிகம் இன்ஃபினிட்டி, ஹென்ஸ் இட் இஸ் அ டிஸ்கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். ஓகே, cos x எப்போ 0 ஆகும்? cos x will be 0 at 2n plus 1/2. ஓகே, அதாவது ஆக்சிஸ் பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் இது 0, இது பை. ஜென்ரலாக பை இல்லைனா n பைன்னு போடலாம். கரெக்டாக? இது என்ன? π/2. ஜென்ரலாக π/2 இல்லைனா எப்படி எழுதிக்கலாம்? n π/2ன்னு எழுதலாமா? n π/2னா ஈவன். இதுவே எனக்கு ஆட் மல்டிபிள் ஆஃப் π/2 வேணும். அப்போ தான் வந்து cos 0 ஆகும். சரியா? ஸோ ஆட் மல்டிபிள் ஆஃப் π/2 எப்படி எழுதணும்? n π சாரி இப்படி எழுதுவோம். 2n plus 1 by ஐம் சாரி கரெக்டு தானே? 2n plus 1 into π/2. ஓகே, கரெக்ட் தான். 2n plus 1 into π/2 இப்படி எழுதணும்னா ஆட் மல்டிபிள் ஆஃப் பை. ஸோ ஒருவேளை உங்கள் காசோட வேல்யூ 0 ஆகிடுச்சுன்னா அது எந்த கண்டிஷனாக இருக்கும்? 2n plus 1/2 into பை அந்த கண்டிஷனில் 0 ஆகும். ஸோ அது 0 ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ் ஆகும். ஹென்ஸ் இது வந்து டிஸ்கண்டினியூஸ். அப்படி இல்லாட்டி நீங்கள் இன்னொரு லாஜிக் கூட அப்ளை பண்ணலாம். சைன் பை காஸ் என்னது? டேன். டேனோட கிராஃப் என்ன எப்படி இருக்கும் தெரியும்ல? டேனோட கிராஃப் எப்படி இருக்கும்ல? இன்ஃபினிட்டியில் போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி. கரெக்டாக? ஹென்ஸ் இது வந்து டிஸ்கண்டினியூஸ். சரியா? நான் அடுத்த கொஷின் போகலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லுது? 20 பார்த்தோம்ல, 20 எல்லாம் புரிஞ்சில்ல? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 22. கொஷின் நம்பர் 22 என்னன்னா, டிஸ்கஸ் த கண்டினியூட்டி ஆஃப் காஸ், கொசிகண்ட், சீகண்ட் அண்ட் காட் கோடான்ஜென்ட் ஃபங்க்ஷன். கோடான்ஜென்ட்னா என்னது? காட். கரெக்டாக? நவ் சேம் திங் தான். காஸோட கண்டினியூட்டி ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும். இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கொசிகன், சீகன், டேன் இதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, சிம்பிள். காஸ் வந்து
definitely a continuous function. சரியா, cos is a continuous function for all real number. இதோட மார்க்கை பொறுத்து நீங்கள் பண்ணணும். சரியா, இதோட டெஃபினேஷன் இதோட டெரிவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. காஸ் வந்து ஏன் கண்டினியூஸ் சொல்கிறோன்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்தாச்சு. ஓகே, ஹை வெயிட்டேஜ் கொஷினாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த காசை வந்து கண்டினியூஸ் ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரியா, நான் சிம்பிளாக டேரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஃபார் ஆல் ரியல் நம்பர் காஸ் இஸ் டெஃபினெட்லி அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கொசிகண்ட்டுன்னு கொசிகண்ட் எப்படி எழுதலாம்? கொசிகண்ட் ஈக்குவல் டு 1/sin xன்னு எழுதலாமா? 1/sin xனால் இது கண்டினியூஸாக இருக்கும், பட் ஃபார் ஆல் ரியல் நம்பர். பட் 1/sin x இஸ் நாட் கண்டினியூஸ் ஃபார் ஆல் ரியல் நம்பர். ஒருவேளை இந்த sin x வந்து 0 ஆகிடுச்சுன்னா டிஸ்கண்டினியூஸ் ஆகும், இன்ஃபினிட்டி ஆகிறதுனால. சரியா, ஸோ sin x ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. அப்போ x ஷுட் நாட் பி ஈக்குவல் டு nπ. அதானே பார்த்தோம். சைனோட வேல்யூ எங்கே இருக்கும்? ஹாரிசான்டல் ஆக்சிஸில் சைனோட வேல்யூ 0 ஆகும். சரியா, ஸோ இந்த nπயில் சைன் வேல்யூ 0 ஆகாமல் பார்க்கணும். ஸோ nπயில் சைன் 0 ஆகக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் தவிர்த்து மீதி எல்லா கண்டிஷனும் இது வந்து கண்டினியூஸாக இருக்கும். அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் கொஷின் சீக்கண்ட் எப்படி எழுதுனா 1/cos x. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காஸ் வந்து 2n + 1 × π/2ல் வந்து என்னவாகும்? 0வாக மாறிடும். ஸோ டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாதுன்னா cos x should not be equal to 0. else for this point this function is discontinuous. புரியுதா? அடுத்து என்னது? அடுத்த கொஷின் என்னது? 23rd கொஷின் பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, கண்டினியூட்டி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, கண்டினியூட்டி செக் பண்ணனா ஜென்ரலாக இந்த கொஷின், ஓகே கொஷின் பாருங்கள், கொஷின் பார்க்குறது தான் பெட்டர். ஓகே, 25th this question. கொஷின் படிங்க. ஃபைண்ட் ஆல் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கொஷின் கொடுத்துறாங்க. f(x) = sin x/x and x + 1. சரியா, ஆல் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டினா n நம்பர் ஆஃப் பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆப்வியஸ்லி நாட். கரெக்டாக கிளியராக இந்த ஃபங்க்ஷன் பார்த்தாலே நம்மளால் சொல்ல முடியும் எந்த பாயிண்ட்டில் இது வந்து டிஸ்கண்டினியூஸ் அப்படின்ட்டு. கரெக்டாக ஆப்வியஸ்லி டிஸ்கண்டினியூட்டி இருக்கிறனால தான் இந்த ஃபங்க்ஷன் ரெண்டாக பிரியுது. ஓகே, அந்த டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட் எது? பாயிண்ட் 0. கரெக்டாக, ஏன்னா 0க்கு பின்னாடி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0க்கு பெரிய நம்பராக இருந்தால் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸாக மாறுது. ஓகே, ஸோ இதை தவிர்த்து வேறு பாயிண்ட்டெல்லாம் கண்டினியூஸாக இருக்குமா? புரியலையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கேட்குறேன்னா 0ல் டிஸ்கண்டினியூஸ், அது கிளியர் புரிஞ்சு. சரியா, நான் என்ன கேட்குறேன்னா 0வை தவிர்த்து இந்த ஃபங்க்ஷன் மீதி எல்லாத்துக்கும் கண்டினியூஸாக இருக்குமா? சிமிலர்லி 0வோட பெருசாக போட்டால் இந்த வேல்யூன்னு தெரிஞ்சிச்சு, ஃபங்க்ஷன் வந்து 0வோட பெரிய வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் f = 5ன்னு கொடுக்குறேன்னா இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவீங்க. இந்த ஃபங்க்ஷன் மீதி எல்லா வேல்யூக்கும் பெருசாக இருக்குமா? கண்டினியூஸாக இருக்குமா? ஸோ ஆப்வியஸ்லி இது என்ன ஃபங்க்ஷன்? பாலினாமியல் ஃபங்க்ஷன். கரெக்டாக, பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஃபார் எனி ரியல் நம்பர். சரியா, அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். sin x/x இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கரெக்டாக, அதுதான் இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களா, x 0வாக இருக்கக்கூடாதுன்ட்டு. 0க்கு கம்மி எந்த நம்பர் கொடுத்தாலும் இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கரெக்டாக, ஏன்னா 0ல் மட்டும்தான் டிஸ்கண்டினியூஸ் ஆகுது, அதனால தான் நமக்கு டெஃபினேஷன் கொடுத்துறாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த கொஷினோட பேசிக்கு. இப்போ எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? அதே தான், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் வாட், அவ்வளோதான். சரியா, ஸோ we need to check at point 0. கரெக்டாக பாயிண்ட் 0க்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன சொன்னேன்? லிமிட் x → 0 மைனஸ். சரி, இந்த 2 ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சில பேருக்கு இந்த 2 ஸ்டெப் தான் புரியாது ஆக்சுவலாக. ஸோ லிமிட் x → 0 மைனஸ். 0 மைனஸ்னு பார்த்தா என்ன அர்த்தம்? we are checking the left hand limit. நம்பர் லைனில் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்க்குறோம், அடுத்து ரைட் ஹேண்ட் லிமிட் பார்ப்போம். ஓகே, ஸோ 0 மைனஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் f(x). ஓகே, ஸோ நம்ம x மைனஸ் பண்ண போகிறோம், பட் ஆனால் பாயிண்ட்டுக்கு ரொம்ப கிட்ட, இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்து 0க்கு ரொம்ப கிட்ட ஒரு வேல்யூ எடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? h ஒரு குட்டி வேல்யூ எடுக்கிறோம். ஓகே, அந்த குட்டி வேல்யூவை நம்ம 0 கூட மைனஸ் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். லிமிட் h → 0. h வந்து எவ்வளோ குட்டினா அந்த குட்டியான வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவல். ஓகே, ஸோ அவ்வளோ குட்டியாக ஒரு வேல்யூ எடுத்திருக்கோம். அப்போ வந்து f(0 - h), f(0 - h) 0லேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி 0 - h. கரெக்டாக, இந்த டிஸ்டன்ஸ் தான் h. ஓகே, 0லேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி இந்த டிஸ்டன்ஸ் h. ஓகே, ஸோ இதுதான், இந்த 2 ஸ்டெப்பு ஜென்ரலாக புரியாது, ஸோ அதை கிளியர் பண்ணி. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் எழுதிடும். இப்போ என்ன பண்ணணும்? எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? x போட்டோம். எங்கெல்லாம் 0 - h இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? 0 - h போடணும். ஸோ இப்போ அடுத்த கன்ஃபியூஷன் என்ன வரும்னா, இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன் இருக்குது, எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படி யோசிப்பாங்க. சரியா, ஸோ ஆப்வியஸ்லி என்ன பண்ணியிருக்கீங்க? 0 - h பண்ணாக்கா என்ன ஆகுது? நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க?
ஃபார் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா வி ஷுட் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். அந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் 0 - h போடணும். ஓகே, போட்டோம்னா என்ன வரும்? லிமிட் h டென்ஸ் டு 0 -h சைன் ஆஃப் -h நம்ம லாஸ்ட்டு எக்ஸசைஸ் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிலையும் பார்த்தோம். இந்த இதுலேயும் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன். சைன் ஆஃப் -hனா மைனஸ் ஆஃப் சைன் ஹெச்னு எழுதிக்கலாம், ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும் கரெக்டாக. ஸோ அதனால் -h கீழே 0 - h இஸ் -h மைனஸ் கேன்சல் ஆகிடும். லிமிட் h டென்ஸ் டு 0 லிமிட் h டென்ஸ் டு 0 sin h/h. ஓகே, sin h/h என்னது? சைனஸ் இந்த இது இங்கே பார்த்த மாதிரி இருக்கா? லாஸ்ட் இயர் தான் படிச்சிங்க. sin h/h இஸ் ஈக்குவல் டு 1. லாஸ்ட் இயர் படிச்சிங்க ட்ரிக்னாமெட்ரியில், ஞாபகம் இருக்கும் சரியா? 1. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? லிமிட் h டென்ஸ் டு 0 நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? sin 0/0 0/0 இஸ் இன்டிஃபினைட் கரெக்டாக. அப்போ வந்து இது வந்து என்னவாகுது? டிஸ்கண்டினியூவஸ் ஆகுது. நோ, அப்படி பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது என்னது? sin h/h we can write it as 1 அண்டு கான்ஸ்டன்ட்டில் நம்ம லிமிட் அப்ளை பண்ண முடியுமா? முடியாது கரெக்டாக. ஹென்ஸ் த ஆன்சர் இஸ் 1. ஓகே, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்கணும். சிமிலர்லி ரைட் ஹேண்ட் லிமிட் எப்படி பண்ணும்? லிமிட் h டென்ஸ் டு 0 பாசிட்டிவ், 0லேருந்து பெரிய வேல்யூக்கு போகிறோம். அப்போ 0லேருந்து பெரிய வேல்யூ 0 ப்ளஸ் வி கேன் ஆட் எனி திங் கரெக்டாக. நான் எனி திங் ஆட் பண்ணாமல் ஹெச்ன்ட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். அந்த ஹெச் எப்படி இருக்கும்னா ரொம்ப கிட்ட 0 நியர்லி 0வாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 0வோட பெரிய வேல்யூனா என்ன பண்ணணும்? 0 ப்ளஸ் h பண்ணால் 0வோட பெருசாக இருக்குது எக்ஸோட வேல்யூ. 0வோட வேல்யூ பெருசாக ஆகிடுச்சுன்னா வி ஷுட் யூஸ் திஸ் ஒன். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன் சரியா? இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ என்ன எழுதலாம்? 0 + h + 1 சரியா? கரெக்டாக. ஸோ 0 + h = h, அதை டேரெக்டாக நான் இங்கே எழுதுறேன் h + 1. ஸோ h 0ன்னு போட்டால் இது வந்து 1 ஆகுது. ஓகே, 4. அடுத்து என்ன பண்ணோம்? f(0) பார்க்கணும். f(0)க்கு ஃபங்க்ஷன் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட் கரெக்டாக. ஃபார் 0 we should use this. So f இந்த இடத்துல 0 ஆச்சுன்னா x + 1 will become 0 + 1 which is nothing but 1. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னாச்சு? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் மூணுமே ஈக்குவல். ஹென்ஸ் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். புரியுதா? சிம்பிள். நெக்ஸ்ட் ஈஸி. இந்த லெசன் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் கான்செப்ட் தான். அந்த ஃபஸ்ட்டு 3-4 ஸ்டெப்பு தான் கொஞ்சம் குழப்பம். மற்றபடி கான்செப்டே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான். ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, determine if f defined by this function f of x equal to x square sin 1/x not equal to 0 இருந்துச்சுன்னா, if x equal to 0 இருந்துச்சுன்னா total value 0 ஆகிடும். இஸ் கண்டினியூவஸ் ஆர் நாட். ஓகே, கண்டினியூட்டி செக் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. நான் ஆல்ரெடி கொஷின் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, சில விஷயத்தை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஓகே, மேக்ஸ்னால் எடுத்த உடனே சால்வ் பண்ணுறக்கூடாது. அப்சர்வ் பண்ணுங்கள். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து கண்டினியூவஸாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக. இது கண்டினியூவஸாக இல்லையானா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்போல்லாம் ப்ரூஃப் பண்ண போகிறீங்களோ சரியா, இது இந்த லாஸ்ட் சாப்டருக்கே சொல்லியிருக்கேன். நீங்கள் ப்ரூஃப் பண்ணணுன்னாலே அந்த விஷயம் வந்து உண்மையாக இல்லையான்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியணும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தே ட்ரை பண்ணுங்கள் கண்டினியூஸாக இல்லையான்ட்டு சரியா? சிம்பிள். இந்த இடத்துல ஆப்வியஸாக இது கண்டினியூட்டி தான் கரெக்டாக. இந்த இடத்துல எதுவுமே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணல சரியா? டிஃபைன் பண்ணலனா இது 0 தான் இருக்க போகுது. ஆப்வியஸாக இதில் நமக்கு வேலையே கிடையாது இந்த சைடில் கரெக்டாக. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல தான் நம்ம வந்து கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக சொல்ல போகிறோம். கண்டினியூஸாக இல்லைன்னா கண்டினியூஸ் இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஓகே, நான் இந்த டெஃபினேஷன் பாருங்கள். எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா இந்த வேல்யூ சொல்லிட்டாங்க சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு -1 ரெண்டு கேஸ் எடுக்கிறேன். ஸோ இது என்னாச்சு? 0வோட பெரிய வேல்யூ ஆகிடுச்சு, 0வோட சின்ன வேல்யூ ஆகிடுச்சு. இந்த ரெண்டுத்துக்குமே அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா? 0க்கு பெருசாக இருந்தாக்கா இந்த டெஃபினேஷன், 0வோட சின்னதாக இருந்துச்சாலும் இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கண்டினியூவஸ்ன்னு சொல்ல முடியுமா? யோசிங்க. ஒருவேளை 0வோட பெரிய வேல்யூ எடுக்கிறேன் சரியா? நான் 0வோட பெரிய வேல்யூ என்ன பண்ணலாம்? 0 + hன்னு எடுக்கலாமா? 0 + hன்னு எடுத்தேன்னா எக்ஸ் எடுக்கிற இடத்துல 0 + h போடுறேன். என்ன ஆகும்? எக்ஸ் 0 + h ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு sin 1/0 + hன்னு மாறுது கரெக்டாக? 0 + h ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு sin 1/xன்னு மாறுது. 0 + hல் நான் லிமிட் அப்ளை பண்ணுறேன். இந்த டேர்மை மறந்துடுங்க. sin 1/xஐ மறந்துடுங்க சரியா? லாஜிக்கலாக யோசிங்க. இப்போதைக்கு இதை பார்க்க கூட தேவையில்லை சரியா? நான் இந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணுறேன்.
லிமிட் அப்ளை பண்ணால் என்ன ஆகும் 0 + h ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுதா. இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆனால் இது என்ன வருதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இதுவே டோட்டலாக 0 ஆகிடுது கரெக்டாக. ஸோ நான் ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்தேன்னா 0 + h பண்ணனாக்கா இந்த வேல்யூ வந்து 0 ஆகுது. அதுவே நான் சேம் திங் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இருக்கிறேன், 0லேருந்து ஒரு மைனஸ் பண்ணுறேன். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணாலும் என்ன ஆக போகுது h = 0 ஃபைனலாக போட போகிறோம். 0ன்னு போட்டால் இந்த ஃபுல் வேல்யூ 0 ஆகிடும். ஒன்ஸ் இந்த ஃபுல் வேல்யூ 0 ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி 0 கூட மல்டிப்ளை பண்ணுறோன்னா இந்த ஃபுல் வேல்யூவும் 0 ஆகுது கரெக்டாக. ஸோ 0 இந்த சைடும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இந்த சைடும் 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆப்வியஸ்லி தேர்ட் ஒன்னும் 0 கொடுத்தாச்சு. இது கண்டிஷன். ஸோ பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு என்னது இது கண்டினியூவஸ். அவ்வளோதான் விஷயம். சரியா, புரியுதா என்ன பண்ணணும்னு புரியுதா. இன்னும் ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடுறேன். இதுதான் உங்கள் ஃபங்க்ஷன் கரெக்டாக. கீழே இருக்கிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இதை வச்சு நமக்கு எந்த வேல்யூயும் கிடையாது. நான் இந்த ஃபங்க்ஷனை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று 0வோட பெருசு, இல்லை 0வோட சின்னது கரெக்டாக. ரெண்டுத்துக்குமே சேம் டெஃபினேஷன் தான் ஃபங்க்ஷனுக்கு. நான் 0வோட பெருசு என்ன பண்ணுவோம் h + 0 பண்ணுவோம். 0வோட சின்னதுன்னு என்ன பண்ணுவோம் h 0 - h பண்ணுவோம். 0 + இல்லை 0 + h அண்ட் 0 - h பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இந்த 2 வேல்யூவும் எடுத்துகிட்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோக்கா x² இருக்க இடத்துல x இருக்க இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாக்கா ஆப்வியஸ்லி ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு நெகட்டிவ் டேர்மாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஆகிடும், பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் ஆகிடும். ஃபைனலாக வாட் வில் கெட் இஸ் 0. சரியா. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை வந்து ஸ்டெப் வைஸ் வந்து நோட்டில் எழுதிக்கோங்க. ஸோ புரிஞ்சு எப்படி 0 ஆச்சுன்ட்டு இப்போ அடுத்து பார்ப்போம். சரி, நான் போட்டும் காமிச்சிட்டேன். அப்சர்வ் பண்ணிட்டீங்களா. இதை வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதை இப்போ வந்து வேர்பலாக நம்ம சால்வ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டான லிமிட் x → 0 மைனஸ். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா மைனஸ் பண்ணும் 0ல் f(x). ஸோ என்ன எழுதணும் h → 0 f(0 - h) சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிவிட்டேன். x² இருக்க இடத்துலலாம் 0 - h போடணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல h = 0 போடுங்க. h = 0 போட்டால் this is becoming 0. ஓகே. சிமிலர்லி பாசிட்டிவ் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடுனா லிமிட் h → 0 h f(0 + h) அண்ட் எங்கெல்லாம் x இருக்கும் அங்கெல்லாம் 0 + h போடணும். போட்டோம்னா அகெயின் h இருக்க இடத்துல 0 போட்டால் என்ன ஆகுது 0 + 0 is 0 and this full thing is becoming 0. ஓகே. ஹென்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக வந்துச்சு, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக வந்துச்சு. ஃபைனலாக f(x) = 0. கொஷன்லேயே ஃபங்க்ஷன் f(x) = 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சின்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன், திஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். புரியுதா, சிம்பிளாக இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். See this question. Examine the continuity of function f where f is defined by sin x minus cos x. ஒருவேளை 0 ஆச்சுன்னா -1. ஓகே, அதே லாஜிக் தான். x = பாசிட்டிவாக இருந்தாலும் இதே டெஃபினேஷன் தான், x = நெகட்டிவாக இருந்தாலும் இதே டெஃபினேஷன் தான். ஓகே, அதே லாஜிக் தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரியா. ஓகே, குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இந்த டெஃபினேஷன் பார்த்தாச்சுல, ஃபங்க்ஷன் இதான், கொஷின் இது. ஓகே. நான் ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கணும் கரெக்டாக. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது என்ன பண்ணணும், h minus limit x tends to 0 minus f(x) which is equal to limit h tends to f(0 minus h). கரெக்டாக, 0 minus h. இப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும் 0 minus h போடணும். ஓகே. அப்போ 0 minus h is nothing but minus h. கரெக்டாக, நான் டேரெக்டாக இந்த இடத்துல 0 minus hன்னு போடாமல் minus h போட்டேன். ஓகே. அதே மாதிரி cos of minus h. கரெக்டாக, சென்ஸ் இதுக்கு வேல்யூ தெரியும். cos of minus h is equal to minus cos h. கரெக்டாக, உங்களுக்கு தெரியும் 4th quadrantல வர்றதுனால. அதே மாதிரி cos of minus h மாற்றி சொல்லிட்டேன். sin of minus h is minus sin h. அதே மாதிரி cos of minus hன்னு இருந்துச்சுன்னா we can write it as cos h. சரியா. cos வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா எப்போவுமே 0, sin இந்த இடத்துல இருந்துச்சுன்னா எப்போவுமே 0. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான், பேசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, நத்திங். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, cos of minus h = cos h, sin of minus h = minus sin h. சரி, இதெல்லாம் இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியில் நம்ம கிளியராக பார்த்தோம் எப்படி ஏதுன்ட்டு. ஓகே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணோன்னா minus sin h minus cos h. ஓகே. நான் x = 0, sin 0 is 0. கரெக்டாக, அதே மாதிரி 0 ஆச்சுன்னா இந்த ஃபுல் டேர்ம் 0. நான் cos 0 is 1. ஸோ சின்ஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால we get -1. புரியுதா. அடுத்து அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் செக் பண்ணுறோம். லிமிட் h tends to
0 positive f of x equal to limit h tends to 0 f of 0 plus h. சரியா 0 plus h we can write it as directly h. கரெக்டாக cos 0 is 0, sin 0, cos 0 is minus 1, I mean cos 0 equal to 1. சரியா அந்த 1 கூட minus multiply ஆகுனா minus 1, sin 0 is 0. Okay, 0 minus 1, again we get minus 1, and question f of 0 equal to minus 1 கொடுத்தாங்க, left hand limit equal to right hand limit equal to the value of the function, hence this function is a continuous function. புரியுதா? As simple as that. Now அடுத்து ஓகே இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின் என்ன, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. சரியா, ப்ரொவைடட் இது வந்து கண்டினியூவஸ்ன்னு கொஷின் கொடுத்துறாங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நம்ம வந்து செக் பண்ணாமல் டேரெக்டாக வி கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ இதில் நாலு டைப் இருக்குது, இல்லை லாஸ்ட் டைப் நான் பண்ணுறேன், மீதி இருக்கிறத நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, நான் 29 கொஷின் நான் சால்வ் பண்ணுறேன், 26, 27, 28 அதை பார்த்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சரியா, ஸோ வாட்ச் 29 கொஷின் என்ன சொல்லுது. 29 கொஷின் என்னென்னா, திஸ் திங் இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் தெரியும். சரியா, கண்டினியூவஸ் ஃபங்க்ஷனாக இந்த இடத்துல டிஸ்கண்டினியூட்டி எங்கே, 5ல் தான். 5க்கு கம்மியாக ஒரு வேல்யூ இருக்குது, 5க்கு மேலேனா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. சரியா, 5ல் வந்து 5ஓட கம்மியாக போனால் என்ன வருது, 5க்கு ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். சரியா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 மைனஸ், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறோம்ல 5 மைனஸ். சரியா, எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ லிமிட் h டென்ஸ் டு 0 வி கேன் ரைட் இட் எஃப் ஆஃப் 5 மைனஸ் ஹெச். கரெக்டாக 5ல் ஹெச் என்ன ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணுறோம். இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், 5 மைனஸ் ஹெச்சை சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும், we are considering 5 minus h. ஸோ 5ஓட கம்மியாக இருக்க வேல்யூனாக்கா என்ன டெஃபினிஷன், kx plus 1. ஸோ எடுத்துகிட்டு போய் நான் kx plus 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், k into 5 minus h plus 1. ஸோ இப்போ h equal to 0 போட்டாக்கா 5k plus 1. ஓகே, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கிறேன், லிமிட் x tends to 5 ப்ளஸ்ன்னு போட்டு லிமிட் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ்னாக்கா 5ஓட பெருசாச்சா 3x ஃபங்க்ஷனில் போடணும். ஸோ அதான் 3 into 5 plus h minus 5. ஸோ அகெயின் நீங்கள் வந்து h equal to 0ன்னு போட்டால் என்ன ஆகும், h equal to 10ன்னு வருது. கரெக்டாக, ஸோ we can directly write it as 5 f of 5 equal to 5k plus 1. இது என்ன 5k plus 1 என்றது நம்ம இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ. we can also equate it to this value. கரெக்டாக, ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணாக்கா k equal to 9/5ன்னு சிம்பிள். ஓகே, அதே மாதிரி மீதி இருக்க எல்லா பார்ட்டும் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரியா, 29 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து 30th கொஷின். 30th கொஷினும் ரொம்ப பெரிய கஷ்டமான கொஷின்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b such that, find the value of a and b such that the function is defined by f of x equal to 5 when x is less than or equal to 2 and 21 when x is greater than or equal to 10 and ax plus b if x is equal to 2 to 10. ஓகே, ஸோ இந்த இடத்துல a and b ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா, ஜென்ரலாக உங்களுக்கு என்ன தெரியும், ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும், ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். கரெக்டாக, ப்ரீவியஸ் கொஷனில் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். கரெக்டாக, ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சனால வி ஃபினிஷ்ட் இட் வித் அ சிங்கிள் ஈக்குவேஷன். கரெக்டாக, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டையும் ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்டையும் ஈக்குவேட் பண்ணோம். வி காட் ஒன் ஈக்குவேஷன் அண்ட் தட் வாஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. பட் இந்த கேஸ் என்ன ஆகிடுச்சு, ரெண்டு ஈக்குவேஷன் தேவைப்படும், ஏன்னா ரெண்டு அன்னோன் இருக்குது. சரியா, ஸோ ஒரு ஈக்குவேஷன் வி வில் கெட் இட் ஃப்ரம் திஸ் பேர், செகண்ட் ஈக்குவேஷன் we will get it from this pair. சரியா, ஆப்வியஸ்லி இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு இடத்துல டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. ஒன்று வந்து 10, இன்னொன்று வந்து 2. கரெக்டாக, ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு at 2 எடுத்துக்கோங்க. at 2 எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவேட் பண்ணுங்கள். சரியா, அடுத்து அதே மாதிரி செகண்ட் வந்து at 10ல் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எடுங்க. ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஜஸ்ட் சால்வ் த ஈக்குவேஷன் அண்ட் கெட் த ஆன்சர். ஓகே, ஒரு வாட்டி இதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். போட்டிங்கன்னா டேரெக்டாக யூ கேன் ஸ்கிப் ஃபார் நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நான் ஒரு வாட்டி நான் போட்டு காமிச்சிடுறேன், இன்கேஸ் யாருக்காச்சும் டவுட் வந்துச்சுன்னா. புரியுதா, என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரியா, ஸோ என்ன பண்ணிட்டேன், ரெண்டு பாயிண்ட் சொன்னேன், 2ல் டிஸ்கண்டினியூவஸ் அண்ட் 10ல் டிஸ்கண்டினியூவஸ். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு நான் 2 எடுக்கிறேன், at 2. சரியா, இந்த இடத்துல நமக்கு see this 2ஓட x, if x is less than 2 we can write it as 5. கரெக்டாக,
இந்த இடத்துல நம்ம ஏதோ லிமிட் போட்டு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா 5 இஸ் அ கான்ஸ்டன்ட், இது மாற போகிறது கிடையாது. சரியா, என்ன லிமிட் போட்டாலும் 5 இஸ் கோயிங் டு பி 5 வாட் எவர் பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ். கரெக்டாக. ஸோ நமக்கு ப்ராப்ளம் கொடுக்குறது 2ஓட பெரிய வேல்யூ. அதாவது இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்க்கு ஆன்சர் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு 5. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா வாட் வி நோ, we need to do x equal to 2 plus பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் லிமிட் கிடைக்கும். ஸோ we can write it as limit h tends to 0. 2ல் ஒரு சின்ன நம்பரை ஆட் பண்ணுறேன், அந்த சின்ன நம்பர் இஸ் நியர்லி ஈக்குவல் டு 0. சரியா, அப்போ என்ன ஆகுது, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து 2 + h போடணும். சரியா, சின்ஸ் இப்போ எடுத்த ஓகே பாயிண்டர் போயிட்டு ஓகே. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் மறந்துட்டேனே. யா ஸோ என்ன பண்ணணும், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 2 + h சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும், ஆப்வியஸ்லி 2ஓட பெரிய வேல்யூ. அப்போ இந்த இது தான் எடுக்க போகிறோம். சரியா, இந்த இடத்துல 10ஓட பெருசானதான் 21. ஸோ சென்ஸ் 2ஓட பெருசு தான் எடுக்கிறோம், அதனால் we can write it as ax + b. சரியா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், we get 2a + b. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோ ரைட் ஹேண்ட் லிமிட்டோ ஈக்குவேட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு, அது ஒரு கான்ஸ்டன்ட், இட் இஸ் அ 5. ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சிங்க 2a + b. சரியா, இது வந்து ஈக்குவேஷன் 1. சிமிலர்லி அட் 10 நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, 10 கண்டுபிடிச்சோம்னா அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். இந்த கேஸில் ரைட் ஹேண்ட் லிமிட் நமக்கு பிரச்சனை இல்லை, ரைட் ஹேண்ட் லிமிட் கிவன் இட் இஸ் 21 which is a constant. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 10 மைனஸ் போகிறோம், h of 0 f of 10 minus h போகிறோம், லிமிட் h tends to எங்கெல்லாம் வந்து எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல 0 - h போடுறோம், போட்டுட்டு வாட் we get is 10a + b. ஓகே, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஏன்னா இதில் சஃபிஷியன்ட் ப்ராக்டிஸ் கிடச்சிருச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஸோ ஐ ஹோப் there is no problem with this. ஸோ அகெயின் we get this one. கரெக்டாக இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, 10a + b which is our second equation. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. ஜஸ்ட் சால்வ் திஸ். நான் என்ன பண்ணிட்டேன், 1 - 2 பண்ணுறேன், 10a + b அண்ட் 2a + b. ஓகே, இதை நான் வந்து மைனஸ் பண்ணுறேன், மைனஸ் பண்ணாக்கா இந்த இடத்துல 8a = 16 வருது. ஸோ a = 2 வருது, hence we can write it as b = 2. ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஷின் கொஞ்சம் ஈஸி தான். சரியா, நெக்ஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் என்னென்னா, ஷோ தட். சரியா, இந்த இடத்துல உங்களோட அப்சர்வேஷன் வேணும் உங்களுக்கு. ஓகே, கொஷின் படிங்க. ஷோ தட் த ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் பை f of x = cos x² இஸ் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். ஓகே, cos x² இஸ் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். இதை வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் வச்சு சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை உங்களால் சால்வ் பண்ண முடியுமா சொல்லுங்கள். எஸ், சால்வ் பண்ணலாம். சரியா, தப்பில்லை, சால்வ் பண்ணலாம். பட் நம்ம படிச்சிருந்தா அப்ளை பண்ண ட்ரை பண்ணணும். சரியா, நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வச்சு சால்வ் பண்ணி பார்த்தாலும் கரெக்டாக தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிள் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, அதோடு இல்லாமல் 0 + h பண்ணுறதுனால ஸ்கொயர் பண்ணால் -h² ஆகும். இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஜென்ரலாக, அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் படித்த விஷயம் ஏதாச்சும் வருதான்னு பாருங்கள். ஞாபகம் வருதா, காம்போசிட் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷனில் எப்படி வந்து கண்டினியூட்டி செக் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக, லெட் f of x be a function which is continuous at point c, g of x be the function which is continuous at point. இதை வந்து பாயிண்ட் சியில் வச்சுக்கிறேன், இதை வந்து நான் வந்து இப்போதைக்கு சொல்ல. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், f of x and g of x எடுத்திருக்கேன். ஓகே, g of x வந்து பாயிண்ட் சியில் கண்டினியூவஸாக இருக்குது. கரெக்டாக, f of x வந்து ஏதோ ஒரு வேல்யூவில் கண்டினியூவஸாக இருக்குது, பட் இட் இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நான் ஃபாக் வேணும்னு கேட்குறேன். ஃபாக் வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவோம், f of g of xன்னு போடுவோம்ல. ஸோ இந்த இடத்துல சிக்கு g of x இஸ் கண்டினியூவஸ். கரெக்டாக, ஸோ g of x கண்டினியூவஸாக இருந்துச்சுன்னா f of இதுவும் கண்டினியூவஸ். கரெக்டாக, ஸோ அந்த கான்செப்ட் தான். இது ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் சொல்லிட்டேன். ஓகே, கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னேன், இது வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா, ஜென்ரலாக என்னென்னா, assume f is a function and g is a function and we are going to compositeனா என்ன, கம்பைன் பண்ண போகிறோம். ஃபாக்னு எழுத போகிறோம், f of g of xன்னு எழுத போகிறோம். ஓகே, we know that g of x is continuous at c. Assume that g of x is continuous at c. Similarly, f of x is continuous at g of x. கரெக்டாக, இது வந்து நான் g of x இந்த வேல்யூ போட்டு வர்றதை இதுக்குள்ளே போட போகிறோம். கரெக்டாக, இப்போ இந்த ஃபாக் எப்படி எழுதுவோம்,
fog equal to f of g of xன்னு எழுதுவோம் கரெக்டாக. ஸோ இந்த எஃபோட டொமைன் இஸ் g of x. g of x சால்வ் பண்ணி வர வேல்யூ தான் எஃபோட டொமைன். ஹென்ஸ் நான் என்ன எழுதிட்டேன்னா டேரெக்டாக at g of x. ஸோ ஒரு வேளை இதில் c போட்டால் g வந்து கண்டினியூவஸ், ஒரு வேளை இந்த g of x தூக்கிட்டு போய் இந்த f of x போட்டோம்னா f of x is continuous. சரியா? அப்போ we can directly write it as fog of x is continuous at point c. கரெக்டாக at point c ல fog x is continuous. சரியா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள், கொஷின் என்ன, f of x equal to cos x square. ஸோ இந்த மாதிரி கொஷனில் மெயின் திங் என்னென்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் நீங்கள் பிரிக்கிறது தான். ஓகே, அதை பிரிச்சிட்டிங்கன்னா இந்த கொஷினே வந்து கொஷினில் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ சி காஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. சரியா? எப்போவுமே ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன், எப்படி வந்து ஃபங்க்ஷனை பிரிக்கணும்னு சொல்கிறேன், கவனிங்க. ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க வேல்யூவை பார்க்காதீங்க, ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்க வேல்யூ. ஃபஸ்ட்டு வெளியே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வெளியே இருக்க ஃபங்க்ஷன் என்ன, காஸ் எக்ஸ். கரெக்டாக? அதை வந்து பி ஆஃப் எக்ஸ், அதை வந்து பி ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கோங்க. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். இந்த டேர்மில் பேசணுன்னாக்கா வெளியே இருக்க ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கோங்க, உள்ளே இருக்க ஃபங்க்ஷனை ஜி ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கோங்க. சரியா? இந்த இடத்துல நான் வந்து பி ஆஃப் எக்ஸ் எடுத்துகிறேன். சரி, இது வந்து குழப்பமா இருந்தால் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். வெளியே இருக்க, ஏன்னா இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் குழம்பிடும்ல, ஸோ அதனால் பி ஆஃப் எக்ஸ்னு அப்சியூம் பண்ணிக்கோங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரியா? q ஆஃப் எக்ஸ்னால் ஜி ஆஃப் எக்ஸ். சரியா? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு எடுத்திருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அதை ஜஸ்ட் ரீநேம் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஸோ அப்போ ஃபாகுன்னு எழுதணும்னா இந்த இடத்துல எப்படி எழுதும், பிஓக்யூன்னு எழுதும். சரியா? எஃப்ஓஜிக்கு பதிலாக பிஓக்யூன்னு எழுதும். சரியா? அப்போ பின்றது வெளியே இருக்க ஃபங்க்ஷன், க்யூ இருக்கிறது உள்ளே இருக்க ஃபங்க்ஷன். ஸோ வெளியே இருக்க ஃபங்க்ஷன் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன்ல, ஃபாகை எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெளியே இருக்க ஃபங்க்ஷனை பிரிக்கணும். வெளியே இருக்க ஃபங்க்ஷன் இருந்தது பியோட வேல்யூ என்ன, காஸ் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் போட்டணும். எக்ஸ்ன்றது என்ன, ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ அதனால் பிஓக்யூ ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? இதுதான் வந்து ஒரு பெரிய வேல்யூ இந்த கொஷனில். எஃப் ஆஃப் எக்ஸு, பி ஆஃப் எக்ஸு, கியூ ஆஃப் எக்ஸ் தான் பிரிக்கிறது. சரியா? ஒன்ஸ் இதை பிரிச்சிட்டா ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். சரியா? பி ஆஃப் எக்ஸ் என்னதுங்க, காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். என் நம்பர் ஆஃப் டைம் சொல்லிட்டாங்க காஸ் எக்ஸ் எதுக்கு வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. ஓகே, சிமிலர்லி q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்ன்றது பாலினாமியல் ஃபங்க்ஷன். இதுக்கும் நான் சொல்லிட்டேன் பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஏன் கண்டினியூவஸ்ன்ட்டு. இது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணவும் இப்போ தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக? ஸோ இதுவும் கண்டினியூவஸாக இருந்துச்சுன்னா அப்போ ஆப்வியஸ்லி நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, ஃபாக் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் அட் எக்ஸ். கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, செகண்ட் டைப் பாருங்கள், மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஃபங்க்ஷன். சரியா? நான் என்ன சொன்னேன், பிஓக்யூ வேணும். சரியா? வெளியே இருக்க ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். ஸோ வெளியே எந்த ஃபங்க்ஷன் தெரியுது, மாடுலஸ் ஃபங்க்ஷன் தெரியுது. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும். அடுத்து உள்ள என்ன ஃபங்க்ஷன் தெரியுது, காஸ் எக்ஸ். சரியா? அப்போ q என்ன எடுத்துக்கலாம், காஸ் எக்ஸ். சரியா? சிம்பிள். ஃபாக்னு இருந்துச்சுனாக்கா வெளியே இருக்க ஃபங்க்ஷன் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிருங்க, அதுக்கு அடுத்து உள்ளே இருக்க ஃபங்க்ஷன். ஸோ வெளியே இருக்க ஃபங்க்ஷன் இங்கே மாடுலஸ், ஆனால் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் வந்து q ஆஃப் எக்ஸ், தட் இஸ் காஸ் எக்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி p ஆஃப் q will be a modulus of cos x and which is a continuous function. ஏன் modulus function continuous function for all real number, cos x also a continuous function for all the real numbers. புரியுதா? சிம்பிளா? ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு கொஷின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரியா? லாஸ்ட் கொஷின் ரொம்ப ஈஸி தான். சைன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் இருக்குது. இதை எப்படி பிரிப்போம், நமக்கு பி ஆஃப் எக்ஸ் வேணும், கியூ ஆஃப் எக்ஸ் வேணும். சரியா? ஸோ பி ஆஃப் எக்ஸ் வேணால் ஃபஸ்ட்டு வெளியே இருக்க ஃபங்க்ஷன், அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். கியூ ஆஃப் எக்ஸ் என்ன, உள்ளே இருக்க ஃபங்க்ஷன். உள்ளே இருக்க ஃபங்க்ஷன்னா மாடுலஸ் எக்ஸ். சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதுக்கு மேலே சொல்லிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, வித் திஸ் எக்ஸசைஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, நான் அடுத்து டிஃப்ரென்ஷியபிலிட்டி பார்ப்போம். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இது புரிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. சரியா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு ஃபார்முலா கொடுத்துருவாங்க, அதுலேருந்து அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக இந்த கண்டினியூட்டி தான் நிறைய பேருக்கு புரியாது. ஓகே, ஐ ஹோப் ஸோ கண்டினியூட்டி ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும், ரொம்ப பொறுமையாக படிச்சிருக்கும். ஒரே கான்செப்ட் தான், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். அதை எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணுன்றதை பார்க்கணும். அது போக ஒரு 3 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஓகே, நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் we will go to differentiability. ஓகே, அது வந்து டோட்டலாக வேறு கான்செப்ட். ஓகே, இது கூட வந்து அவ்வளோவா மிங்கிள் ஆகாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.